ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. கோதுமை காய வைக்கும்போது காக்காவும் புறாவும் வந்து கோதுமையை சாப்பிட்டு ஃபுல்லாக இறச்சி விட்டுட்டு போயிடும். அதனால தான் நான் இந்த ஷாலை கோதுமைக்கு மேலே போட்டு கவர் பண்ணிவிட்டு 4 சைடும் இந்த வெயிட்டை வச்சுருக்கேன். வெயிட்டுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, வேஸ்ட்டு சோஃபாயில் டப்பா தாங்க. அந்த டப்பா உள்ளே கருங்கல் போட்டு கவர் பண்ணிவிட்டு 4 சைடும் வச்சுருக்கேன். என்னால் காற்று கூட அடிக்குது பாருங்கள். காற்று அடிக்கும் போதும் டஸ்ட்டுலாம் அந்த கோதுமையில் படும். அதனால் நான் எப்பயுமே ஒரு ஷாலை போட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டை தூக்கி வச்சுடுவேங்க. நான் காய போடுற இடத்துல எப்பயுமே இந்த 4 டப்பா அங்கேயே இருக்கும். எது காய போட்டாலுமே இந்த மாதிரி ஷாலை போட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த வெயிட்டை எடுத்து வச்சுடுவேங்க. காக்காவுக்காக கொஞ்சோண்டு கோதுமையை அள்ளி தரையில் போட்டுடுவேன். அதுக்கு பாட்டுன்னு சாப்பிட்டு போயிடும். நன்றி. பயனுள்ள தகவலாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.